வணக்கம். இந்த வீடியோல 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ்ல எக்ஸர்சைஸ் 9.8ல கொஸ்டின் நம்பர் 6 ஓட சொல்யூஷன் பார்க்க போறோம். கொஸ்டின் பாருங்க. Find the area of region bounded by tan x y equal to cot x and lines x equal 0, x equal to pi by 2, y equal 0 ன்னு கொடுத்திருக்காங்க. இப்போ tan x, cot x இது ரெண்டுத்துக்கும் நீங்க பேசிக்கா கர்வ் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இங்க ஒரு பிக்சர் டிஸ்ப்ளே பண்ணிருக்கேன். இந்த பிக்சர்ல ரெட் கலர்ல பாக்குறீங்கல்ல, இதுதான் tan x ஓட டயகிராம். இந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஆகி இருக்கும். ப்ளூ கலர்ல பாக்குறீங்களே, இது cot x ஓட டயகிராம். இப்போ நாம படம் வரைஞ்சிட்டா ஈஸியா ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். டயகிராம் நான் எப்படி போடுறேன்னு நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஒரு x ஆக்சிஸ் y ஆக்சிஸ் பிளாட் பண்ணிக்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் tan x ஓட டயகிராம் வரையலாம். இங்க லிமிட் பாத்தீங்கன்னா 0ல இருந்து pi by 2 மட்டும் தான். அதனால இந்த ஃபுல் கர்வேச்சர் எல்லாம் வரையணும்னு அவசியம் கிடையாது. அந்த ஆரிஜின்ல ஆரம்பிச்சு இந்த மாதிரி ஒரு கர்வ் கொடுத்தீங்கன்னா போதும். ஃபுல்லா வரையணும்னு கூட அவசியம் கிடையாது. இது tan x ஓட கர்வ். இங்க மேல tan x ன்னு எழுதிக்கிறேன். அடுத்து cot x பாத்தீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்ல அப்படியே இப்படி ஒரு கர்வ் கொடுத்தீங்கன்னா இது cot x ஓட டயகிராம். ஓகே, இப்போ இந்த டயகிராம் நான் டெலிட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டும் எங்க இன்டர்செக்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். கேள்வியில லிமிட் 0ல ஆரம்பிச்சு pi by 2 வரைக்கும் போட சொல்லியிருக்காங்க. pi by 2ன்றது 90 டிகிரி. அது இங்க இருக்கும். எப்படி சார் சொல்றீங்க இங்க pi by 2 இருக்கும் இங்க 0 இருக்கும் அப்படின்னு? tan 0 ஓட வேல்யூ 0. cotல 90 டிகிரியோட வேல்யூ தான் 0. அப்போ x ஆக்சிஸ எப்ப tan மீட் பண்ணும் அப்படின்னா 0ன்ற இடத்துல மீட் பண்ணும். x ஆக்சிஸ cot எப்ப மீட் பண்ணும் அப்படின்னா 90 டிகிரில மீட் பண்ணும். ஓகே, அப்ப கண்டிப்பா இது இந்த ஓரம் 0வா இருக்கும், அந்த ஓரம் pi by 2வா இருக்கும். நடுவுல ரெண்டு இன்டர்செக்ட் ஆகுது பாத்தீங்களா, இது 45 டிகிரியா இருக்கும். எப்படின்னு சொல்றவாங்க சொல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். y equal to tan x இது ஈக்குவேஷன் நம்பர் 1, y equal to cot x இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ரெண்டுத்தையும் சால்வ் பண்ண போறோம். LHS y அப்படின்னு இருக்கிறதுனால RHS நம்ம ஈக்குவல் பண்ணிக்கலாம். tan x equal to cot x. tan x cot x ஈக்குவலா இருக்கக்கூடிய டிகிரி யோசிச்சு பாருங்க. 45 டிகிரி. pi by 4. tan pi by 4ம் ஒண்ணுதான், cot pi by 4ம் ஒண்ணுதான். அதனால x equal to pi by 4. அப்ப இந்த ரெண்டு கிராஃபும் எங்க இன்டர்செக்ட் ஆகுது? 0க்கும் pi by 2க்கும் நடுவுலனா pi by 4ல இன்டர்செக்ட் ஆகும். அப்ப நமக்கு தேவையான ஏரியாவை நான் உங்களுக்கு ஷேட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இதுதான் நமக்கு தேவையான ஏரியா. வாங்க ஃபார்முலா ரைட் பண்ணலாம். a equal to எங்க ஏரியா ஆரம்பிக்குதுன்னா 0ல ஆரம்பிச்சு pi by 4 வரைக்கும் ஒரு ஸ்பிளிட். இதுல என்ன யூஸ் ஆயிருக்கு அப்படின்னு பாருங்க. tan x தான் இதுல இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு. அதனால tan x அப்படின்னு நம்ம போடணும். அடுத்து 0ல pi by 4ல தொடங்கி pi by 2 வரைக்கும் ஒரு ஏரியா இருக்குல்ல, அதுல எந்த கர்வ் இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு பாருங்க. cot x என்ற கர்வ் தான் இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு. அதனால cot x ன்னு போடுறோம். இப்ப tan x இன்டகிரேட் பண்ண போறோம். tan x இன்டகிரேட் பண்ணா log secant x. இதுக்கான லிமிட் இங்க கொடுத்துக்கலாம். 0 to pi by 4. cot x இன்டகிரேட் பண்ணா log sin x. இதுக்கான லிமிட் pi by 4 to pi by 2. இப்ப அப்பர் லிமிட் லோயர் லிமிட் கொடுக்கிற சீன். முதல்ல அப்பர் லிமிட் கொடுத்துடலாம். இங்க pi by 4 தானே அப்பர் லிமிட். அதை x கொடுங்க. log secant pi by 4. அப்புறம் இங்க ஒரு அப்பர் லிமிட் இருக்கு பாருங்க, அதை இங்க கொடுங்க. log sin pi by 2. அப்பர் லிமிட்லாம் கொடுத்தாச்சு. இப்ப மைனஸ் போட்டு லோயர் லிமிட் கொடுக்கலாமா? 0 கொடுங்க இங்க x-க்கு. log secant 0. இங்க இருக்கிற x-க்கு pi by 4 கொடுங்க. பிளஸ் log sin pi by 4. இப்ப வேல்யூஸ்லாம் பார்க்கணும். secant 45 டிகிரி, அதாவது secant pi by 4 வேல்யூ வேணும்னா cos pi by 4 ஓட வேல்யூ பாருங்க. அதை ரெசிப்ராக்கலா எழுதிக்கங்க. அப்ப log secant pi by 4 ஓட வேல்யூ √2. ஏன்னா cos pi by 4க்கு 1 by √2. அப்ப secant pi by 4க்கு √2. பிளஸ் அடுத்தது log அப்படியே இருக்கு. sin pi by 2. sin 90 டிகிரியோட வேல்யூ 1. ஓகே,
இப்போ